இப்போ இந்த வைஷாலி பொண்ணு நபர்கள்லாம் பேசணும் பார்த்தா உள்ளபடியே இவங்களுக்குலாம் அந்த கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு, அது உண்மையாக வந்து இல்லை வேற எங்கேயாவது அசைன்மெண்ட் வாங்கின்னு பேசுகிறாங்களா, அதுவே நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போது தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பை எலெக்ஷன்லாம் இருக்குது. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி சாதாரண மக்கள் வந்து இது மாதிரி இந்த இன்ஸ்டா ப்ராப்ளமை பார்த்து தான் ஏமாறுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து அரையும் குறையுமா வந்து அறவே காட்டுத்தனமாக வந்து ஒரு செய்தியை கேட்டு உடனே அதை வந்து பேசுறது. இப்போ மறு ஆய்வு இப்போ இவங்க ரிவ்யூ பண்ணும்போது என்னாச்சு, அப்போ இவங்க பேசுறது ஃபேக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு இன்ஸ்டாவில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறீங்க, அது சம்மந்தமாக ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு வேணும். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பல விதமாக சொல்லும்போது முதல்ல நம்ம வீட்டில் என்ன நிலைமை, கடந்த பீரியடில் நம்ம கட்டின பில்லெல்லாம் முதல்ல பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தா அப்போ தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா 500 1000 கூட குறைவா அப்படியே வந்திருக்கும். இந்த அரசு வந்து சொத்து வரியை உயர்த்திடுச்சா, இந்த அரசு வந்து மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்திடுச்சா, ரெண்டுமே இல்லை. ஆனால் இப்போ இது ஒரு பிரச்சாரம் ஒரு ப்ரொபகண்டா கட்டுறாங்கன்னா அதுக்கு பலியாகக்கூடாதுல்ல. சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டாக இதை நீங்கள் பண்ணி கொடுங்க, இதை நீங்கள் பேசுங்க அப்படிலாம் சொல்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த விஷயத்தில் வந்துங்கன்னா இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக வேணும். ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார், அது நடக்குது. கேஸ் ஸ்டவ் இல்லாதனால இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அந்த இதை வச்சு பயன்படுத்தினாங்க. அப்போ அதில் கூட வரலாம்ல. நான் ஏதோ முட்டு கொடுக்கணும்னு பேசலை. ஆனால் இது போன்ற நபர்கள், வைஷாலி போன்ற நபர்கள் வந்து உடனே வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசும்போது அது எவ்வளோ வைரல் ஆகுது. ஊரில் இருக்க எல்லாரும் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. ஆமாங்க, அப்படி தாங்க இந்த மின் கட்டணம்லாம் இப்படி தாங்க பண்ணுறாங்க. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்துச்சுங்க. ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு 1000 ரூபா வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 4 மாதம் பாருங்கள், ஒரு 6 மாதம் பாருங்கள், இல்லை ஒரு வருஷம் பாருங்கள், எவ்வளோ வந்து ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்றது வித்தியாசப்படும். சார், இப்போ இந்த இபி சம்பந்தமான ஒரு விஷயம் ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ஆக்ட்ரஸ்னால் பெரிய ஆக்ட்ரஸ் கிடையாது, இந்த ஜூனியர் கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து பண்ணுறவங்க, வைஷாலி அப்படின்ற அவங்க பேர். இபியாக இருக்கட்டும், நான் கன்சியூமர் பொறுத்தவரை சொல்லுங்கள், கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் உள்ள அந்த கன்சியூமர் சிஸ்டம் இருக்குல்ல, எது வந்தாலும் நம்மளை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். யார் செக் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம இந்த ஊடகத்தில் இந்த பிரபலமானவர்கள் வந்து அது குறித்து ஏதாவது பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அது சம்மந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது சரி. அது எந்த விஷயமா இருக்கட்டும். அதுவும் நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தனிநபர் சார்ந்து இருக்கட்டும், நிறுவனம் சார்ந்து இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது சம்மந்தமாக ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு வேணும். இப்போ உள்ளபடியே நீங்கள் சொல்கிறீங்கள, இதே மின்சாரம் இந்த எலக்ட்ரிசிட்டி இது வந்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா பலரும் பல விதமாக சொல்லும்போது முதல்ல நம்ம வீட்டில் என்ன நிலைமை, கடந்த பீரியடில் நம்ம கட்டின பில்லெல்லாம் முதல்ல பாருங்கள். இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கட்டியிருப்போன்றது இப்போ ஞாபகம் இருக்காது. இந்த மாதம் நம்ம கட்டியிருப்போம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தா அப்போ தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா 500 1000 கூட குறைவா அப்படியே வந்திருக்கும். இப்போ லாஸ்ட் மந்த்து மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, லாஸ்ட் மந்த்து எவ்வளோ கட்டியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், வின்டர் சீசனில் ஒரு மாதிரி ஏசி யூஸ் பண்ண மாட்டோம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைவாக போகும். சம்மர் சீசனில் வந்து ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் கெஸ்ட்டுங்க வந்தாலோ இல்லை விசேஷம் ஏதாவது வீட்டில் இருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்பாட்டில் வந்து அந்த யூனிட் அந்த விகிதாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அது நடக்கும். அப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. இந்த வந்து பரவலாக பேசுவது, ஊரில் இருக்க எல்லாரும் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. ஆமாங்க, அப்படி தாங்க இந்த மின் கட்டணம்லாம் இப்படி தாங்க பண்ணுறாங்க. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்துச்சுங்க. ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு 1000 ரூபா வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 4 மாதம் பாருங்கள், ஒரு 6 மாதம் பாருங்கள், இல்லை ஒரு வருஷம் பாருங்கள், எவ்வளோ வந்து ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்றது வித்தியாசப்படும். இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிலே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ ஏசி பயன்பாட்டு குறையும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா வந்து வித்தியாசம் வரும். ஒரு குடும்பத்தில் அதிகமாக பயன்படுத்தலாம். இப்போ எதிர் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு 2000 ரூபா இந்த மாதம் அதிகமாக வந்துச்சுங்க. அப்போ போன மாதம் வந்து எவ்வளோன்னு கேட்டுருக்கணும், அது முந்தின மாதம் கேட்டுருக்கணும், அது 6 மாதம் கேட்கணும். அப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அரசாங்கத்து மேலே பாஞ்சிடக்கூடாது. முதல்ல நம்ம என்னன்றது இப்போ நாங்கள் கூட செக் பண்ணால் எவ்வளோ வித்தியாசம் வருது, 800 வித்தியாசம் வருது. அப்போ 800 வந்து இந்த அரசாங்கம் வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து எனக்கு 800 ரூபா அதிகமாகிடுச்சு சொல்ல முடியுமா? ஸோ அந்த 800 ரூபாயை வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு கணக்கு அமௌண்ட்டு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சொற்பமாகிடும். ஒரு நாளைக்கு அப்போ பயன்பாட்டு விகிதம் வந்து அதிகமாக இருக்கலாம் இல்லையா. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் இல்லாமல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேஸ் ஸ்டவ் இல்லாதனால இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது பல பேர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அந்த இதை வச்சு பயன்படுத்தினாங்க. அப்போ அதில் கூட வரலாம்ல. நான் ஏதோ முட்டு கொடுக்கணும்னு பேசலை. ஆனால் இது போன்ற நபர்கள், வைஷாலி போன்ற நபர்கள் வந்து உடனே வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசும்போது அது எவ்வளோ வைரல் ஆகுது.
அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை, இந்த சொத்து வரி இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வந்து ஒரு வீடு வச்சுருந்துருப்போம். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் டெவலப் பண்ணியிருப்போம். அந்த டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம அதை பிளான் எதுவும் நம்ம அப்போ வந்து அகைன் கொண்டு போய் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு போய் சேர்த்துருக்க மாட்டோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து இப்போ பில் கலெக்டராக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யும்போது போன தடவை வந்து கணக்கெடுத்து கம்மியாக போட்டிருக்காரு போல கூட நினைக்கலாம். அப்போ ஃப்ரெஷ் ரீவேல்யூ பண்ணணுன்றது வந்து அது நடைமுறை பண்ணக்கூடியது தான். அது சம்மந்தமாக ஒரு செய்தி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மாநகராட்சி கமிஷனரே வந்து ஒரு விளக்கம் சொல்கிறார். என்னென்னு கேட்டால், நாங்கள் ரீவேல்யூ தான் பண்ணுறோம் தவிர நாங்கள் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் நாங்கள் எதுவும் வந்து பண்ணலை. நாங்கள் வந்து சொத்து வரியெல்லாம் நாங்கள் வந்து உயர்த்தலாம் செய்யலை. இந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணது வந்து மறு நிர்ணயம் பண்ணுறோன்றது தான் அவர் சொல்கிற அர்த்தம். நான் கேட்டேன், ரீவேல்யூ பண்ணிவிட்டு உள்ளபடியே இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும். ஸோ அது இப்போ அதுவும் கூட பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் ஒரு ஏன்னா இப்போது தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பை எலெக்ஷன்லாம் இருக்குது. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக ரொம்ப இருக்குது. ஏன்னா பெரிய அளவு ப்ரொபகண்டா ஆகுது. அதுவும் இது போன்ற இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் வந்து எது வந்து ப்ளஸ்ஸாக இருந்ததோ இந்த டிவிக்கு அரசுக்கு, அதுவே மைனஸாகவும் ஆகுது. எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரத்துக்கு அவங்க பலமாக பயன்படுத்தினாங்க, இன்ஸ்டா பிரபலங்களை அதே இன்ஸ்டா பிரபலம் தான் இப்போ தலைவலியும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அரையும் குறையுமா வந்து அறவைக்காரத்தனமாக வந்து ஒரு செய்தியை கேட்டு உடனே அதை வந்து பேசுகிறது. இப்போ மறு ஆய்வு இப்போ இவங்க ரிவ்யூ பண்ணும்போது என்னாச்சு, அப்போ இவங்க பேசுறது ஃபேக்குன்னு ஆகிடுச்சு. இன்றைக்கி சாதாரண மக்கள் வந்து இது மாதிரி இந்த இன்ஸ்டா பிரபலங்களை பார்த்து தான் ஏமாறுறாங்க. அது எது வேணா இருக்கட்டும், வாக்களிக்கிறதா இருக்கட்டும், வந்து எதிர்த்து வாக்களிக்கிறதா இருக்கட்டும், ஆதரவாக வாக்களிக்கிறதா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் மட்டும் இல்லை, எந்த ப்ராப்ளம் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. இப்போ அந்த வைஷாலி அவர்களோட ஐடிஸ் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் வந்து எடுத்து போட்டு அவங்க டிஎம்கே, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுத்தது, அவங்க ஃபேமிலியாகவே டிஎம்கே சார் எல்லாருமே சார் இதை இன்ஸ்டா ப்ராப்ளம் எல்லாருமே கடந்த காலத்தில் மாறி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டா ப்ராப்ளம் இப்போ ராஜ்மோகன் எடுத்துங்க, அமைச்சர், அவர் உதயநிதியை பாராட்ட கதை எவ்வளோ இருக்குது தெரியுமா? இருக்கு. அவர் ஒரு டைமில் டிஎம்கே காரணம். ஆமாம், திமுகவோட ஆதரவாளர் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு ஆதரவாகிட்டார். அப்புறம் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இன்றைக்கி வந்து திட்டி பேசுறது, மறுநாள் வாழ்த்தி பேசுறதுலாம் வேறு. பட் நியாயத்தின் அடிப்படையில் பேசலாம். இப்போ நம்மளும் சொல்கிறோம், நம்ம ஒன்றும் ஆகா ஓகோ அந்த கவர்மெண்ட்டு விஜய் சூப்பர் பண்ணிட்டாரு அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த விஷயம் பொறுத்தவரை எடுத்துங்க, இந்த நம்ம ஆட்சியாளர்களை பிடிக்கலையா இல்லை ஆட்சியை பிடிக்கலையா, நமக்கு பிடிக்கலன்ற விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையா? இந்த அரசு வந்து சொத்து வரியை உயர்த்திடுச்சா? இந்த அரசு வந்து மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்திடுச்சா? ரெண்டுமே இல்லை. ஆனால் இப்போ இது ஒரு பிரச்சாரம், ஒரு ப்ரொபகண்டா கட்டுறாங்கன்னா அதுக்கு பலியாகக்கூடாதுல்ல. நம்ம அறிவார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய நபர் நம்ம. அப்போ இதில் பலியாகிடக்கூடாதுல்ல. இப்போ இவங்கெல்லாம் பலியாகிறாங்கன்னு தானே பொருள். ஏன் அவ்வளோ அவசரம்? இதெல்லாம் ஒரு இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த வைஷாலி பொண்ணு நபர்கள்லாம் பேசணும் பார்த்தா உள்ளபடியே இவங்களுக்குலாம் அந்த கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துச்சு, அது உண்மையாக வந்து இல்லை வேறு எங்கேயாவது அசைன்மெண்ட் வாங்கின்னு பேசுகிறாங்களா, அதுவே நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா போன தடவை நீங்கள் அவர் ஆதரித்து பேசுனீங்க, இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வந்து ஏன்னா இன்றைக்கி எது இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து எது உண்மை எது பொய்ன்றதே நம்ம அதை ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அசைன்மெண்ட்டாக இதை நீங்கள் பண்ணி கொடுங்க, இதை நீங்கள் பேசுங்க அப்படிலாம் சொல்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு சம்பவத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் முதல்ல பார்க்கணும். அந்த விக்டிம் பக்கம் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் தெரியும், இவர் பாதிக்கப்பட்டவருங்க, அது பாதிக்கப்பட்ட தப்பு அவர் சைடில் பேசுறது நியாயம், கரெக்டு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பகுத்து பார்க்கணும். இவர் எப்படி பாதிக்கப்பட்டார், என்ன நியாயம் இருக்குது ஒரு பக்கம். பாதிக்கப்பட்டவர் மட்டும் பார்க்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சிம்பிளாக இந்த காணொலி பார்க்கல, ஏற்கனவே கூட பேசியிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் மாதம் முழுவதும் வந்து சம்பாரித்து சம்பளம் வந்து ஒரு 20,000 ரூபாய் பாக்கெட் வச்சுட்டு போகிறாரு. ஒரு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பகுதியில் வந்து வேலையே கிடைக்காம வேலையே இல்லாமல் பசி பஞ்சத்தில் இருக்கிறாரு ஒரு நபர். குடும்பத்துக்கு எதுவும் கொண்டு போய் கொடுக்க முடியல, குழந்தைங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல, பசியில் இருக்கிறார். ஒருத்தர் மாதம் முழுவதும் சம்பாரித்து வந்து 20,000 ரூபா சம்பளம் வந்து போகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பசியோடு இருக்கிற நபர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை அடிக்கிறார், பணத்தை அடிச்சிடறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் இதில் விக்டிம் சொல்லுங்கள்? பணத்தை பறி கொடுத்தவர் தானே விக்டிமு. ஆனால் என்ன சொல்லுங்கள், அங்கே பாவங்க பசி பட்னியாக பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் சைடு தான் சார் நியாயம், அவர் தான் சார் விக்டிம் சொல்லக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம நியாயத்தை தான் பார்க்குறோம்.
பசி பஞ்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய குற்றம் எதுவும் கிடையாது. இவர் மாதம் 30 நாள் உழைச்சி சம்பாரித்து பணத்தை கொண்டு போகிறாரு. அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாதவன், வேலை கிடைக்காதவன், இல்லை வந்து பசியில் வந்து பஞ்சத்தில் இருக்கிறவன் அந்த பணத்தை அடித்தான்னா அவன் பக்கம் பேச முடியாதுல்ல. அவனும் விக்டிமாக கூட இருக்கலாம், ஒரு சைடில் ஒரு சிலர் பார்வையில் இருக்கலாம். அப்போ இந்த விக்டிம்ன்றதுலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். யார் இதில் விக்டிம்? மாதம் 30 நாள் வந்து உழைச்சி சம்பாரிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு போகிறான் வீட்டுக்கு, அவன் விக்டிம். அவன் வந்து இந்த இடத்துல விக்டிமாக பார்க்கணுமா? இல்லை வேலை வாய்ப்பே இல்லாமல் பசி பஞ்சமாக இருக்கிறான வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனை நீங்கள் விக்டிமாக பார்க்கணும். அப்போ விக்டிம்ன்றதுல நீங்கள் நியாயத்தை பார்க்கணும். அவன் சைடில் என்ன நியாயம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம மக்கள்கிட்ட அப்படி கிடையாது. எல்லாம் லாடம் கட்ட மாதிரி போயிட்டுருக்குறான் ஒரு சைடு. ஏங்க இது என்னங்க இந்த ஆட்சியாங்க, இது என்னங்க இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான். இப்போ நான் இன்றைக்கி கூட ஒரு பெண் வந்து கதறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், நேர்மையாக பேசுவோம். அந்த பொண்ணு வந்து குற்றச்சாட்டு சொல்லுது, கட்சி நிர்வாகிகள் என்ன இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்லுது. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நல்லா படித்தவங்க, அரசியலுக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவும் அந்த இது இருக்குது, சுயமாக சிந்திக்கிற புத்தியும் இருக்குது. ஒருத்தர் கூப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அங்கே போகலாம், பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உங்களை இழக்கலாம். முதல்ல அதை முடிங்க. அவன் குற்றவாளின்றதை அப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணோம். முதல்ல நீங்கள் அதுக்கு வாய்ப்பு தரீங்க. நான் வந்து இவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. சினிமாவா இது? உடனே விஜய் வந்து உங்களை வந்து கற்பை சூறையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே கதவை எட்டி வச்சு கையில் கத்தியை சுழட்டிக்கிட்டே வந்து அப்படியே வந்து 2 பேரையும் வெட்டி வீத்துறதுக்கு நான் கேட்குறேன். யதார்த்த நிலையில் நீங்கள் எதுக்குமா அவங்கக்கிட்ட போய் பதவி கேட்குறீங்க, அது கேட்குறீங்க, இது கேட்குறீங்க? உங்களை எதுக்கு இழக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணு, க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல யாருன்னு பாருங்கள். உங்கள் மேலே விக்டிமாக இருந்தால் கூட உங்கள் மேலே அந்த பார்வை வரமாட்டேங்குது. அதுதான் நான் அந்த உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்களும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து அடி பண்ணிக்கிறீங்கல்ல, அதுதானே தவறு. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் வந்து கேட்டால் இந்த இன்சா பிரபலங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக வேணும். ஒரு அசைன்மெண்ட் வாங்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார். அது நடக்குது. அது எல்லா ஆட்சிலையும் நடக்குது.